ஹே, எங்கடி கிளம்பிட்டு இருக்க? நான் ஊருக்கு போறேன்டி. ஏன் அதுக்குள்ள? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஏண்டி, என்னாச்சு? ஹார்ட் ப்ராப்ளம். அப்படியா? அப்போ நவீன கூட்டிட்டு போ. ஆமாண்டி, இப்போ உன் அம்மா ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லாம உன்னோட ஹார்ட்டுக்கும் அவரு தானே ஸ்பெஷலிஸ்ட். ஹே, என்ன சொல்ற நீ? நல்லாவே போய் சொல்றடி. நான் எதுக்கு போய் சொல்லணும்? மம்மி, நான் ரெடி. ஊருக்கு போலாம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். நாங்க ஊருக்கு கிளம்புறோம். நீங்க வரீங்க சொல்லவே இல்ல. பவித்ரா ஆண்டி தான்டா ஃபோன் பண்ணி எங்களை வர சொன்னாங்க. வாங்கம்மா, வாங்கப்பா, கொடுங்க. இந்தா. போமா. எப்படி இருக்க? உட்காருங்க. வா தீபிகா, உட்காருங்கம்மா. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை எங்க? அவர் உள்ள இருக்காரு. வணக்கம். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? இருக்கோம்ப்பா. உட்காருங்க. பவித்ரா, நீ சாப்பிடுவே. நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். சரிப்பா. சரிம்மா, மாப்பிள்ளை பார்க்க எப்போ போறோம்? சாப்பாடு ரெடி பண்றேன், சாப்பிட்டு போயிடலாம். பவித்ரா, யாரை கேட்டு இவங்களை வர சொன்ன? யாரை கேட்டு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணீங்க? உன்னை கேட்டா வழக்கம் போல வேண்டாம்ப, அதான் கேட்கல. என் பர்சனல் லைஃப்ல தலையிடுற உரிமை வேற யாருக்கும் கிடையாது. உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நானும் பேசணும். வீட்டை எவ்வளவு அழகா கட்டியிருக்கான். நல்லா இருக்குங்க. என்ன வளர்ச்சி. ஆமாங்க. ஐயா, வாங்க ஐயா. வணக்கம்மா. அப்பா முருகேசா, பையனை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கி வீடு வாசல்னு சாதிச்சிட்டயா. நந்தினியோட ஃப்ரெண்டை உன் பையனை கட்டியிருக்க. என்னையா சொல்றீங்க? அட ஆமா முருகேசா, எங்களுக்கே இப்பதான் தெரியும். நந்தினி கூட இங்கதான் இருக்கிறா. வந்து 2 நாள் ஆச்சுப்பா. என்ன மன்னிச்சிருங்க. அம்மாமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. நாங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அம்மா அம்மா தான், ஐயா ஐயா தான். எங்க வீட்டுல உங்களை பார்த்ததே போதும். இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணுங்க ஐயா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆமா, உட்காருங்கம்மா. ஐயா, நீ உட்காரு முருகேசா, நீ உட்காருப்பா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. நீ உட்காருமா. பவித்ரா, நில்லுமா. என்ன பண்ணிட்டு போற நீ? படிச்ச பையன் பேர் நடந்துக்கடா. என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்றா. இல்ல
ஏன் 2 பேரும் அமைதியா நிக்கிறீங்க? என்ன பாக்குறீங்க? நான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் உங்க 2 பேரையும் மீட் பண்ணவே வச்சிருக்கேன். பவித்ரா, நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது. நான் எடுத்த முடிவு தப்பானதுன்னா நம்ம 3 பேரும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மட்டும் சரியா? இப்ப நீ என்ன சொல்ல வர? இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேங்கிறத சொல்றேன். நவீன், நீங்க உங்க அப்பாவால எடுத்த தப்பான முடிவுனால தான் நம்ம 3 பேரும் இங்க இப்படி நின்னுட்டு இருக்கோம். அன்னைக்கு நீங்க ஒரு சரியான முடிவு எடுத்திருந்தா உங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். பவித்ரா, நான் காதலிச்ச பையன் உனக்கு புருஷனாகலாம். ஆனா உன்னோட புருஷன் என்னைக்குமே எனக்கு புருஷனாக முடியாது. ஏய், போதும்டி. இனிமேலாவது உண்மையா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போவோம். புரியுதுடி. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எது உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. மம்மி, நீங்க 3 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்க. வா போலாம். ம். நந்தினி, நீ செய்யறதெல்லாம் கரெக்ட் நினைச்சு தேவையில்லாம பவித்ரா வாழ்க்கையை கெடுக்காத. ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி எங்க நிம்மதியே கெடுத்த. இங்க வந்து பவித்ரோட வாழ்க்கையையும் கெடுக்கிறியா? என்னடி பாக்குற? நவீன் தான் பவித்ராவோட புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏண்டி இப்படி பண்ற? உன்னால நாங்க எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிறது. இனிமே படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல.
உன்னை எங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடி. அவங்க 2 பேரையும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அம்மா, நந்தினி மாதிரி ஒரு பொண்ணு பெத்ததுக்கு நீங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஏன் அவன் மேல கோவப்படுறீங்க? மாமா, நீங்களும் நவீன் மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். எனக்கும் நவீனுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நவீன் மனசுல ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இருந்தேன். இத வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சேன். அப்பதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நந்தினிய பார்த்தேன். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது நானும் நந்தினியும் ஷேர் பண்ணிக்காத விஷயமே இல்லை. அதனால என் பிரச்சனைய சொல்ல இவளை தேடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் பிரச்சனைக்கு காரணமே இவதான்னு. இவளும் நவீன மறக்க முடியாம கல்யாணம் பண்ணிக்கல. நவீனாலையும் என்ன கல்யாணம் பண்ணி நந்தினிய மறக்க முடியல. கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லாம காதலிச்சவளையே நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு. தான் காதலிச்ச பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புமா. ஊர் உலகத்துல காதலிச்ச எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாப்பா வாழ்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு வேறொரு பொண்ணையோ வேறொரு பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்லையா? மத்தவங்களோட கம்பேர் பண்ணி இவங்கள நீங்க பேசாதீங்க. நீ என்ன சொன்னாலும் அவங்க 2 பேரும் செஞ்சது ஐயா சொன்ன மாதிரி தப்புதாம்மா. அவங்க தான் மாமா கரெக்ட். நாம தான் தப்பு. நவீன், நீ எப்போ பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு நீ என்னடானா கிஃப்ட வீட்ல வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் நேம், லெட்டர் பேடு, லொட்டு லொசுக்குன்னு இப்படி எல்லாத்துலயும் இப்படி ஒரு பேரை வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. என்னால உன்னை மறக்க முடியல நந்தினி. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை நாசம் பண்ற? அவன் நல்லவ. பவித்ரா நல்ல பொண்ணுதான். அவ கூட சந்தோஷமா வாழதான் வந்தா. ஆனா என்னால அவளை மனைவி ஏத்துக்க முடியலையே. ஏன்னா நீ உன்னால சின்ன வயசுல நம்ம பிரியறதுக்கு உங்க அம்மா எப்படி காரணமா இருந்தாங்களோ அதே மாதிரி ஏன் விருப்பம் இல்லாம பவித்ரா நான் கல்யாணம் பண்ணதுக்கு எங்க அப்பாவும் ஒரு காரணம். என்னால ஒரு மறக்க முடியல நந்தினி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. காலம் கடந்து இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு நவீன். ஒழுங்கு மரியாதை பவித்ரா கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. என்னால முடியல நந்தினி. ஏய், திரும்ப திரும்ப முட்டாள்தனமா இப்படி பேசிட்டு இருக்காத. இப்படி ஒருத்தனை லவ் பண்ணேன்னு நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு.
இப்போ என்ன, பவித்ராவோட நான் சந்தோஷமா வாழணும், அவ்வளோதானே? ஆ ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன். நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றியா? ம் சொல்லு. நானும் பவித்ராவோட சந்தோஷமா வாழ்றேன். சொல்லு நந்தினி, உன்கிட்ட தான் கேட்குறேன். உன்னால முடியாதுல்ல? அப்ப என்னாலே முடியாது. நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நவீனும் என் கூட வாழ மாட்டா. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க, நானும் சந்தோஷமா இருப்பேன். மொத்தத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். தீபிகாவை நான் கூட்டிட்டு போறேன். பவித்ரா என்ன சொல்ற? இனிமே இவதான் என் உலகம்.